அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஒன், சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் UNFPA ரிப்போர்ட் ஆன் இந்தியன் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டல் ஃபெர்டிலிட்டி ரேட் எவ்வளோ இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, டிஎஃப்ஆர் அப்படிங்கிறது மொத்த கருவுறுதல் வீதம் 1.9 இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை அப்படிங்கிறது 146.39 crore இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட பாப்புலேஷன் வில் ஸ்டார்ட் டு டிக்ளைன் ஆஃப்டர் 40 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம 146 crore இருக்கோம். நம்ம இன்னும் நம்மளோட பீக் வந்து பார்த்தீங்கன்னா 170 crore ரீச் பண்ணும். ரீச் பண்ணதுக்கு அப்புறமா அப்படியே டிக்ளைன் ஆகும். அது இந்த ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு இன்னும் 40 வருஷம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3மே நமக்கு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, அதே ரிப்போர்ட்ட பேஸ் பண்ணி தான் அடுத்த கொஸ்டினும் வந்திருக்கு. இந்தியாஸ் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் ஸ்டாண்ட்ஸ் அட் 68%. இந்தியாவின் வேலை செய்யும் வயது மக்கள் தொகை 68% உள்ளது. அதாவது 15லிருந்து 64 வயசுல இருக்கவங்கள தான் ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 68% இருக்கு. கரெக்ட் தான். அதே மாரி மொத்த மக்கள் தொகையில் 7% பேர் முதியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரிப்போர்ட் படி பார்க்கிறப்ப 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்கள வந்து என்னன்னு சொல்லுவாங்க? 65க்கு மேல இருக்கிறவங்கள முதியவர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 7% இருக்காங்க. இது போக போக இன்கிரீஸ் ஆகும். ஏன்னா நம்மளோட லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆகுறனால, ஓல்ட் ஏஜ் பீப்பிளோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்கிரீஸ் ஆக தான் செய்யும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான் நமக்கு. ஓகேவா? அடுத்தது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி ஃபார் மேல் இஸ் 71 இயர்ஸ் அண்ட் ஃபார் ஃபீமேல் 74 இயர்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஆண்களின் ஆயுட்காலம் 71 ஆண்டுகள் மற்றும் பெண்களின் ஆயுட்காலம் 74 ஆண்டுகள்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ல சொல்லப்பட்டது தான் 3 ஸ்டேட்மெண்ட்டுமே. 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, தி ரிப்போர்ட் டைட்டில்ட் ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் வாஸ் ரிலீஸ்டு பை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கருவுறுதல் நெருக்கடி என்ற தலைப்பிலான அறிக்கையை யார் வெளியிட்டுள்ளது? நம்ம இதுக்கு முன்னாடி 2 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா? அந்த கொஸ்டின் எல்லாமே இந்த ஃபெர்டிலிட்டி கிரைசிஸ் அப்படிங்கிற ரிப்போர்ட்ல இருந்து எடுக்கப்பட்டது தான். இத தான் யார் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா, UNFPA வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ யுனைட்டட் நேஷன்ஸ் பாப்புலேஷன் ஃபண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் டைட்டில்ட் இந்தியா 5000 இயர்ஸ் ஆஃப் ஹிஸ்டரி ஆன் த சப்கான்டினென்ட்? இந்தியா துணைக்கண்டத்தில் 5000 ஆண்டு வரலாறு அப்படிங்கிற இந்த புத்தகத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆட்ரே ட்ருஷ்கே அப்படிங்கிற இவரு தான். சரிங்களா? ராமச்சந்திர குஹா பார்த்தீங்கன்னா, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை எழுதியிருப்பார். ஓகே, ஸ்பீக்கிங் வித் நேச்சர் அப்படிங்கிற புத்தகத்தை எழுதினது தான் ராமச்சந்திர குஹா அவர்கள். லாஸ்டா, த ஆஸ்ட்ரா MK3 மிசைல் இஸ் நேம்ட் அஸ். ஆஸ்ட்ரா MK3 ஏவுகணை எவ்வாறு பெயரிடப்பட்டுள்ளது அப்படின்னா, காந்திவா அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. காந்திவா அப்படிங்கிறது மகாபாரத போர்ல அர்ஜுனன் பயன்படுத்தின வில்லின் பெயர் தான் காந்திவா அப்படிங்கிறது. அதுக்கு தான் இந்த ஆஸ்ட்ரா MK3க்கு இந்த பெயர் தான் வந்து வச்சிருக்காங்க. இதனுடைய ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா 300லேருந்து 350 கிலோமீட்டர் வரைக்கும் போகக்கூடியது. இந்த ராம்ஜெட் தொழில்நுட்பத்தினால உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஏர் டூ ஏர் மிசைல். ஒரு விமானத்திலிருந்து, ஒரு போர் விமானத்திலிருந்து நம்ம இத லான்ச் பண்ண முடியும். இன்னொரு போர் விமானத்தை, இன்னொரு ட்ரோன்கள போய் அழிக்கக்கூடிய திறன் படைத்தது தான் இந்த காந்திவா அப்படிங்கிற இந்த மிசைல். சரியா? ஸோ இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்திருக்கோம். தேங்க் யூ. சுரேஷ் IAS அகாடமி, வெற்றியின் முகவரி.